ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடக்குதுன்னா மாணிக்க முட்டாள்தனமாக ஒரு பிளானை போட்டு பாண்டியன் வீட்டுக்கு திருட வராருல, நினச்ச மாதிரியே ஒரு பிளான் சொதப்பிடுச்சு. ஆமாங்க, பழனி மாணிக்கத்தை பார்த்துருவாரு. ஓடி மாணிக்கத்தை பிடிச்சி திருடன் சொல்லி கத்துறாரு. சத்தம் கேட்டு எல்லாருமே வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே மாணிக்க பழனிட்டு தப்பிச்சிருவாரு. பழனியும் மாணிக்கத்தோட முகத்தை ஒழுங்காக பார்க்கல. கடைசியாக நடக்குதுன்னா மாணிக்க தப்பிக்கிறதுக்காக சக்திவேல் முத்துவேல் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாருமே திருடனை எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. எங்க நம்ம அப்பா மாட்டிப்பாரோ, எல்லாரும் முன்னாடி நம்ம அசிங்கப்படுவோமோன்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா பாக்கியம் மாணிக்கத்துக்கு கால் பண்றாங்க. மாணிக்கமும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதை கேட்டோன்னு பாக்கியத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. யோ, என்னையா இப்படி சொதப்பி வச்சிருக்க, பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருந்த, இங்கப்பா நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, எப்படியாவது அங்கன்னு தப்பிச்சிரு, நீ மட்டும் மாட்டினா நம்ம பொண்ணோட வாழ்க்கையே காலி, எப்படியா தப்பிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா தாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. திருட வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா சக்திவேலும் முத்துவேலும் எதுக்கு நம்ம வீட்டையும் செக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சுத்தி தேடி பாக்குறாங்க. அப்ப மாணிக்கத்தை பாத்துறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்லயே திருட வருவேன்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை பிடிச்சி 2 அடியை போடுறாங்க. கடைசியா மாணிக்கத்தோட அடையாளம் தெரியுது. யோ, நீ அந்த பாண்டியனோட சம்பந்தி தானே, நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்க, ஏன்னா அவன் சம்பந்தி திருட அனுப்பி விட்டானா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுவாங்க. மாணிக்கமும் கெஞ்சுவாரு. ஐயோ, நான் திருடெல்லாம் வரலங்க, என் பொண்ணை பார்க்க தான் வந்தேன், இருட்டுல வழி மாதிரி இந்த பக்கம் வந்துட்டேன்றாரு. ஆனா சக்திவேலாம் நம்ப மாட்டாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஒழுங்கா உண்மையா சொல்றான்னு சொல்லி மிரட்டுவாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா சக்திவேல் இந்த விஷயத்த வச்சுட்டு பெருசா பிரச்சனை பண்ணு தான் நினைப்பாரு. ஆனா முத்துவேல் கொஞ்சம் இறக்கப்படலாம். சக்தி விர்ரா, ஏதோ வழி தவறி தான் வந்திருப்பாரு, இதை பெருசுப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை அங்கிருந்து அனுப்பி வைக்கலாம். இல்லைன்னா வழக்கம் போல இந்த விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, முத்துவேலும் சக்திவேலும் மாணிக்கத்தை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. பாண்டியன் வீட்டு வாசல் நின்று சத்தம் போடுவாங்க. யோ பாண்டியா, வெளியே வாயா அப்படின்ற மாதிரிலாம் கத்துவாங்க. சத்தம் கேட்டு மொத்த பாண்டியன் குடும்பம் வெளியே வரும். சக்திவேலாம் ரொம்ப ஓவராகவே பேசுவாரு. டே பாண்டியா, நீ தான் திருட்டு பயன் பார்த்தா, உன் சம்பந்தியும் ஒரு திருடனா இருக்கான், என்ன சம்பந்தியை பிளான் பண்ணி என் வீட்டுக்கு திருட அனுப்பி வச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. அதை கேட்டு மொத்த குடும்பத்துக்கு ஷாக் ஆகும். அப்ப அந்த திருடன் மாணிக்கந்தான்ற உண்மை எல்லாருக்குமே தெரிய வரும். இதனால மயிலோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை வரலாம். ஆமாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் அடுத்தடுத்து கேள்வி கேட்பாரு. இதனால மயிலோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சிக்கல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.